ஜூன் மாதம் இந்த 28ஆம் தேதி காலை கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆராதிக்க கூடி வருகிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். வீடுகளில் இருந்து இதில் பங்கெடுக்கிறவர்கள் இதை ஒரு காட்சியாய் காணாதபடிக்கு இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒருவேளை பயணங்களிலோ மற்ற இடங்களில் சூழ்நிலையில் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் உள்ளமும் சிந்தையும் தேவனை ஆராதிக்கணும். நம் சீக்கிரத்தில் கூடி வந்து ஆராதிக்க இந்த லாக்டவுன்லாம் முடிந்து கொரோனாவுடைய பிடியிலிருந்து நம்முடைய தேசம் சென்னையும் தமிழகத்தையும் ஆண்டவர் மீட்டெடுக்க நாம் போராடி செபம் பண்ணி ஒரு பெரிய விடுதலையை காண ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு ஜெபத்தில் உறுதியாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் கண்களை மூடி இந்த ஆராதனையுடைய ஆரம்பமாகவும் தொடர்ந்து ஆராதனையாகவும் தேவனை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படியே இருக்கிற இடங்களில் வீடுகளில் உள்ளவர்கள் என்னோடு இணைந்து கண்களை மூடி சத்தம் உங்கள் செவிகளில் வளரும். உங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறுங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய பாதப்படி தான் எங்களுக்கு இடைப்பாடு. உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு ஆனந்தம். உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு விடுதலை. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு நம்பிக்கை. உம்முடைய ஆளுகை தான் எங்களை எல்லா நிலைகளில் திருப்திப்படுத்த முடியும். எப்பொழுதும் எங்களை ஆண்டு கொள்ளுகிறவர். இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை துதித்து உயர்த்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறுகிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சாவாமை உள்ளவர், நித்திய வாசியாய் நிலைவரமானவராய் ஆண்டவரே, வானமும் பூமியும் நிலை பெயர்ந்தாலும் மாறாத வார்த்தைக்கு சொந்தமான எங்கள் ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். God, we praise you. We exalt you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜா நீர் மகிமைப்படுவீராக. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காணொலியின் வாழாய் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரை துதிக்கட்டும். Let us praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஒரு காலங்களிலும் திருச்சபைகள் இப்படிப்பட்ட காலகட்டங்களை கடந்ததே இல்லை. நாம் இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 4 மாதங்களாக நாம் இப்படியாக ஆராதிக்கவும் இப்படியாக தொடர்பு கொள்ளும்படியான சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நன்மையை வைத்திருக்கிறார். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறது. நமக்கு எதிராய் வருகிறதை நமக்கு அரியணையாய் மாற்றி விடுகிறவர். தடைகளை படிகளாய் மாற்றுகிறவர். நல்ல மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றட்டும். உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்கட்டும். எலியாவை போஷித்த ஆண்டவர், ஏழை விதவையை கொண்டு எலியாவை மறுபடியும் போஷித்த ஆண்டவர். அவர் போஷிக்கும் பொழுது நீங்களும் போஷிக்கப்படுவீர்கள். குறையுள்ள விதவையின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல குறையுள்ள பலரை ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மையும் கருவியாய் பயன்படுத்துவாராக. God, we praise you. We praise and exalt you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை மறந்து தேவ பிரசன்னத்தில் நிரம்பி, தேவ ஆவியில நிரம்பி நல்ல நிரம்புங்க. நல்ல வாங்க, நெருங்கி வாங்க, கிட்ட வாங்க, கம் க்ளோஸ், கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. உங்க உள்ள ஆயத்தமா இருக்குமே, அதை நிரப்ப நம் தேவன் வல்லமை உள்ளவர். நம் தேவன் வாக்கு மாறாதவர். ஒரு வாக்கு தத்தங்களை உண்மை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறவர். நட்சத்திரங்களை கரங்களில் ஏற்றி நிற்கிறவர். நட்சத்திரங்களை பயிரிட்டு அழைக்கிறவர். நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததி இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டு ஆபிரகாம் வழியாக கிறிஸ்துவின் மூலமாக நீ நானும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை நடத்துகிறவர்.
உள்ளம் உடைந்து இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, கலங்கி கொண்டிருக்கிறாயோ, பயந்து கொண்டிருக்கிறாயோ, நான் சொல்கிறேன், அந்த ஆராதனை வேளையில உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் ஒரு நாள் உன்னை மறக்கவில்லை. உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். உனக்கு ஞாபகம் வைத்திருக்கிறார். நீ நினைக்கிறதற்கு எண்ணுகிறதற்கு மேலாக காரியங்களை செய்து முடிக்க திராணி உள்ள ஒரு ஆண்டவர். We worship a God of mighty, சர்வ வல்லமை உள்ள தேவன். எல் ஷடாய் என்ற நாமத்தினால் அறியக்கூடிய ராஜாவை நாம் தொழுது கொள்கிறோம். அவரை நாம் உயர்த்துவோம். உங்க உள்ளம் அவரிலே பற்றுதலாய் இருக்கட்டும். மனசுல நம்பாதீங்க. உலகத்தை பார்த்து எதுவும் சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகை செய்கிறவர். நீயும் நானும் அறிந்து கொள்ள முடியாத லட்சக்கணக்கான கோடி கணக்கான ஜீவராசிகளை போஷிக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உயிரில்லாத ஜந்துக்களைப் போல வானத்தில் சத்துவங்களாய் இருக்கிற நட்சத்திரங்களையும், வானத்திலே உலாவி வருகிறதான சூரியனையும் சந்திரனையும் வான மண்டலங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். We praise you, Lord. நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பாதப்படியில் வந்து பணிந்து கொள்கிறோம். உம்மை நாங்கள் பாடி உயர்த்துகிறோம். நீங்க பாடுகிறது ஆண்டவரை நெருங்கி வருகிற நேரமாக இருக்கணும். நீங்கள் பாடுகிறது ஆண்டவரை கவர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். உங்கள் பாட்டு தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். அந்த உணர்வோடு கூட இந்த ஆராதனையை இணைந்து எல் ஷடாய் என்ற தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவாராக. சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, உம்மா எல்லாம் ஆகும். எல் ஷடாய் உம்மா எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், இதெல்லாம் டைம்ல ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே. அகிலம் படைத்தவர் நீதானே, ஆமென். அகிலம் ஆள்பவர் நீதானே, Yes. அகிலம் Almighty One. படைத்தவர் நீதானே, அகிலம் ஆள்பவர் நீதானே. உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய்
ஆமென். நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். எல்லை இல்லாதவைகள் கிறிஸ்தவத்தில் ஏராளம் இருக்கிறது. அதில் இந்த ஆராதனை வேளையிலே there is no boundary for holiness. பரிசுத்தத்துக்கு எல்லையை காண முடியாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமான. இரண்டாவது, ஜெபத்துக்கும் எல்லை கிடையாது. there is no boundary for prayer. உங்கள் ஜெபங்கள் பெருகுகிற நாட்கள் இந்த நாட்கள் இருக்கட்டும். வீடுகளில் இருக்கிறீர்கள், உறவுகள் கட்டி எழுப்பப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு உள்ள உறவுகள் கட்டி எழுப்பப்படட்டும். கிவிங், கொடுப்பதற்கும் எல்லை முடியாத காலங்கள். கர்த்தருக்கு நாம் ஊழியமாய் கொடுப்பதும், நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களிலிருந்து கொடுப்பதும், மிகுந்த தரித்திரத்தில் இருந்த இந்த பட்டணத்தார் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து சொல்லும் பொழுது மிகுந்த தரித்திரம், எல்லையை தாண்டினார். அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஏணிப்படி அது கீழே இருக்கு. ஆனா கொடுக்கறதுல லேடனுடைய ஏணியினுடைய உச்ச கட்டத்தில் நின்றார்கள், கொடுத்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவரே நமக்கு கொடுத்தார். We worship Jesus because he gave everything. அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறவன் அவரை தொழுது விழுகிற நாம் எல்லைகளை கடக்க, அன்புல எல்லையை கடக்க, ஜெபத்துல கடக்கணும். கடல் மாதிரி இருக்கிற ஜெப வாழ்க்கைக்குள்ள நாம் நீந்தவும் முழுகவும் கண்ணுக்கால் முழங்கால் இடுப்பளவு தாண்டி நீச்சல் ஆழங்களுக்கு வருவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக்குவார். அப்படியே என்னோட கூட இணைந்து நல்ல தேவனை மகிமைப்படுத்து, நல்ல ஒரு ஜெப ஆவி நம்ம எல்லாம் புதுப்பிக்க கேட்போம். ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறவங்க தான் ஆராதிக்க முடியும். Whoever prays can worship the Lord. Whoever worships can pray a lot. ஜெபிக்கிறவர்கள் ஆராதிப்பார். ஆராதனையில அள்ளி கொடுக்க ஜபம் பேஸ்மெண்ட்ல இருக்கும். ஆராதனையில தேவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லாம ஆராதனை ஓடாது. பாட்டு தான் பாடணும். நல்ல மனதார உங்க வீடுகளில் உள்ளவர்கள், ஒருவேளை இந்த காணொலியின் மூட இணைந்து இருக்கிறவர்கள், உங்க செட்டைகள் முளைக்கட்டும். உங்க ஆவில ஒரு செட்டை முளைக்கட்டும். ஜபத்தில் எழுமந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை பரலோக சந்தையில விலை மலிவான எதுவுமே கிடைக்காது என்று சொல்வார். The heavenly market, there are no cheap articles. Give the blossom of the day, not the faded leaves. அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார். ஒரு நாளினுடைய ஆரம்ப நேரங்களை தேவ பாதப்படியில செலவிடு. படுத்து உதிர்ந்த இலைகளை போல அன்றைக்கு எல்லா ஓட்டத்தையும் முடித்து சோர்ந்து படுக்க போகும்போது அப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லி படுக்காது. Give the blossom of the day. Pay the price. ஆண்டவரோடு செலவிடுகிற எல்லா நேரங்களையும் ஆண்டவர் கணக்கில் இருக்கிறார். நல்லா கை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி இந்த ஜப ஆவி நம்மை உயர்த்திக்கிறார். எஸ், இந்த நாட்கள் ஜப நாட்களாய் மாறட்டும். உபவாச நாட்களை நியமியுங்கள். Upon the days of fast, pray, செபிப்போம், செபிப்போம், செபிப்போம். ஜெயம் கிடைக்கும் வரை செபிப்போம், மேற்கொள்ளும் வரைக்கும் செபிப்போம். அன்றைக்கு ஒரு யாக்கோபு இரவெல்லாம் போராடி நேரே ஆசீர்வாதத்தால் நான் உன்னை போக விடேன் என்று சொன்னானே. இந்த யாக்கோபு அந்த ஒரு இரவு ஜெபத்தினால இஸ்ரவேலாய் மறுரூபமாகிறது. இன்னைக்கு இஸ்ரவேல் வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமிடமிருந்து இஸ்மவேல் வந்தது என்று சொல்வார். ஈசாக்கிடமிருந்து ஏதோமே வந்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் யாக்கோபிடமிருந்து தான் இஸ்ரவேல் வந்தார்கள் என்று சொல்வார். ஜெபம் இஸ்ரவேலை பிறப்பிக்கும். நல்ல தேவ பிரசனத்தை உணர்ந்து
எஸ் God, we just worship. மனதார உம்முடைய பிரசன்னத்தில் நம்மை தொழுது கொள்வதும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்கிற ஜெபம் எங்க வாழ்க்கையை ஆக்கிரமிப்பு செய்யும். Let it dominate each and every one. தேவ ஊழியர்கள் ஜெபத்தினால் நிரம்புவார்கள். தேவ ஜனங்கள் இந்த ஜெபத்தினால் நிரம்புவார்கள். அந்த பிரசன்னத்தில் சுவாசிக்க, அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நல்லா உணர்ந்து இதை அனுபவமாக்கி ஒருவேளை செபிக்கிறவர்களே கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். ஒருவேளை ஜெபத்தை விட்டு ஒருவேளை குடும்ப வேலைகள், சில அழுத்தங்கள், கவலைகள், பாரங்கள், எதிர்காலத்தை குறித்த குழப்பங்கள் இருப்பீர்களே. ஆனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரே சரியான வேலை ஜெபம் தான். நீங்கள் செல்ஃபோனை திறந்தோ இல்லை சேனலை ஓப்பன் பண்ணி நீங்கள் மீடியாக்களில் கிறிஸ்டியன் ப்ரோக்ராமை பார்க்கறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். மோர் தென் தட், when you are on your knees, நீ முழங்காலில் நிற்கும் பொழுது நீ எதிர்க்கிற சத்துருக்கள் நடுங்குவார். திருச்சபை முழங்காலில் நின்ற பொழுது பேதுருவினுடைய சிறைச்சாலையும் கட்டுகளும் அவிழ்ந்து விழுந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. நாம் முழங்காலில் நிற்கும் பொழுது அஸ்திபாரங்களை தேவன் அசைக்க ஆயத்தம் உள்ளவங்க. நல்லா உணர்ந்து பாடுவோம். அந்த ஜப ஆவியை பெற்றவர்கள் அதில் தரித்து இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. எந்த காலகட்டத்தில் ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே என்று தொழுகிறேனையா, பூமியிலே மன்னான நான் உன் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், உலகத்திலே உமக்காக நான்
நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா இந்த நாட்களில் தேவனை தேடுகிறீர்கள்? சின்சியர் பிஃபோர் மேன் வில் ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் என்று சொல்றார். நீங்கள் உண்மையும் மொத்தவுமாய் கர்த்தருக்கு முன்பதாய் காணப்படுவீர்களே, ஆனால் மனிதனுக்கு முன்பதாக காணப்படும் பொழுது நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா, if you are sincere, ஆராதனையை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இணைந்து ஆராதிக்கும் பணிந்து கொள்ளும் பொழுது அந்த sincerity before God will gives authority anywhere and everywhere. அதனாலதான் சிறைச்சாலையில போன யோசேப்புக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமா, சிறையில தான் அடைக்கப்பட்டிருந்தான். பவுலும் சீலாவும் சிறையில தான் அடைக்கப்பட்டார்கள். அதிகாரம் தாண்டி அவர்களுக்கு வருகிறது. பிகாஸ் they are sincere before God. இந்த நாட்கள் உங்க சின்சியாரிட்டியை சோதிக்கிற நாள், உங்க கீழ்ப்படிதலை சோதிக்கிற நாள். ஆங்கிலத்தில் சொல்வோமே, ஆனால் obedience is not escape from pain but to gain pleasure. கீழ்ப்படிதல் என்பது நீ ஏதோ உனக்கு வருகிற வேதனை வழியிலிருந்து தப்பும்படியான வழி அல்ல, மாறாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் இன்பமாய் மாற்றும். whenever you obey the word of God, whenever you obey the man of God, தேவ மனிதனானாலும் தேவ வார்த்தையானாலும் திருச்சபைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது it brings the pleasure in our life. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை நினைவு கூறார். நோவாவை நினைத்தருளினார். இந்த வெள்ளப்பெருக்குக்கு முடிவு உண்டானது, இந்த லாக்டவுனுக்கு ஒரு முடிவு உண்டாக தேவன் நம்மை நினைக்கட்டும். கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? ஏன்னா தாவீதுடைய அந்திம காலங்களில் சாலமோன் ராஜாவாகும்படி அவனுக்கு நினைவுபடுத்தப்பட்டான் என்று வேதம் போன்ற ராஜாக்கள் நீங்க வாசிக்கும் பொழுது இதை அறியலாம். ஏன்னா மறந்துட்டான், வயசாயிடுச்சு. அவன் நினைவுபடுத்தப்பட்டான். பிறகு தாவீது அதை நினைத்து பார்த்தான். ஆண்டவர் நம்மை நினைவு கூறும்படி நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். அவன் நினைத்து பார்த்தான். அடுத்து சாலமோனை ராஜாவாக்கி நிறைவேற்றினான் என்று பட்சிவாளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, நாத்தான் தீர்க்கதரிசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி, தேசத்துக்கே பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒருபுறம் அதோனியா போராடி கொண்டிருக்கிறார். இப்படி அந்த தேசம் சின்ன பின்னமாய் தலைமைத்துவத்துக்கு போராடுகிற நாட்கள், நம்ம தேசத்துக்கு வேண்டிய சாலமோன் எழுப்பி வரும்படி கர்த்தர் நம்மை நினைத்தாரும்படி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் இறக்கத்தை கட்டளையிடணுமே. நம்ம தேசத்துல நீதி நிலைநாட்டப்படணுமே. அக்கிரமங்கள் மாறணுமே, பயங்கரங்கள் மாறணுமே, துணிகரங்கள் மாறணுமே, கொலையும் கொள்ளையும் லஞ்சமும் லாவண்யங்களும் மாறணுமே. இந்த தேசத்துக்கு சமாதானம் உண்டாக நாம் தேவனை தொழுது கொள்கிறோமே. கர்த்தர் நம்மை நினைக்கட்டுமே. நோவாவை நினைத்தருளினார். வெள்ளம் அமர்ந்தது, மழை நின்றது, வேலை தக்கினது. வெளியே வந்து பலி செலுத்தினார், உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். வானவில்லினாலே அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கு நமக்கு இதெல்லாம் நம்ப முடியும் பொழுது கர்த்தர் நம்ம ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாராக, ஒரு உடன்படிக்கை உண்டாப்பதாக. நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. நம்மை நினைவு கூறுகிற ஆண்டவரை நாம் நினைப்பூட்டும்படி தேவனை நோக்கி நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி பாடுவோம். தேவன் நம்மை நினைத்தார், இந்த லாக்டவுன் முடியும். அன்னைக்கு நோவாவை நினைத்தார், அன்னைக்கு ஒரு யோசேப்பு நினைத்தார். அவங்களுடைய லாக்டவுன்லாம் முடிஞ்சு வெளியே வந்த மாதிரி கர்த்தர் நம்ம லாக்டவுனை மாற்றி வெளியே கொண்டு வருவார். ஒரு நாம மகிமைப்படுவதாக. கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு
இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நோவாவை நினைவு கூர்ந்ததா ஆமென். பெருங்காற்று வீச செய்தீரே அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே லாக்டவுன் முடிச்சிங்கப்பா. கண்ணீர் வற்றினதையா விடுதலையும் வந்ததையா தண்ணீர் வற்றினதையா விடுதலையும் வந்ததையா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே Glory to God. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே எங்களையும் நினைவு கூர்ந்து ஆமாப்பா. எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா நினைவு கூறுங்கப்பா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பாதபடிகளை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவீராக. இதில் இணைந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வாஞ்சையை பெருக பண்ணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாவே. இந்த காணொளியில் பங்கு பெறுகிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்ம வருகிற 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு நமக்கு ஜெபம் இருக்கு. ஜூலை 1. அதனால் இதிலே நீங்கள் இணைந்து வர உங்களை நினைப்பூட்டுகிறோம். இந்த ரெக்கார்டிங் இந்த காரியங்களில் சற்று எரர்ஸ் அப்படி வரும்பொழுது டைம் கொஞ்சம் முன்ன வரலாம். அதனால் இதில் இணைந்து வர உங்களை எதிர்பார்க்க வைக்கிறோம். இதை பார்க்கிற விசுவாச மக்கள் புதன்கிழமை காலை 1ஆம் தேதி புதன்கிழமை காலை நமக்கு இந்த ஜெபம் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நம்ம சேனல் நம்ம விசுவாச மக்களுக்கு நான் அன்பாக்கி வைக்கிறேன். இதை முழுசாக கவனி. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட நாட்களில் நாம் ஆவியின் பலத்தினால வாழ்வோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய விடுதலையை தந்து நன்மையை தருவார். நாம் தேவையுள்ளவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம் நம்ம அதில் இருக்கிற விவாகரை ஜெபிக்க கேட்கிறேன். இப்பொழுதும் கூட சபையில் உள்ள தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரசவ காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இனி கிருபையும் மகா இரக்கம் நிறைந்ததான எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். நீர் நினைவு கூறுகிற தெய்வம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதோ நாங்கள் சர்க்குண ராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றி மாறனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெங்கடேஷுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மணிராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெசி ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டனி கௌரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, சிவா மாரிக்காக ஜெபிக்கிறோம். லோகநாதனுக்காக ஜெபிக்கிறோம். ஆனந்தராஜுக்காக ஜெபிக்கிறோம். குபேந்திரனுக்காக ஜெபிக்கிறோம். கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். செல்வன் நாகுக்காக ஜெபிக்கிறோம். விக்னேஷ்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, அவர்கள் மத்தியில் ஆண்டவரே, முது வல்லமை உள்ள கரம் வல்லமாய் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே, இவர்கள் மீது ஒவ்வொரு மீதும் இவருடைய குடும்பங்கள் மீதும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்றென்றைக்கும் ஆண்டவரே, ஏசப்பா, ஹல்லேலூயா.
உடைய வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா. இவர்கள் எந்த தேவைகளோடு இருந்தாலும் அவர்களை நீர் ஆண்டவர்களுடைய தேவைகளை அறிந்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே பிரசவ காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறதான் ஆண்டவரே. மகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விஜயாவேசுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகன்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவிதாவுக்காக ஜெபிக்கிறோம். அன்றியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே. இயேசுப்பா வல்லமா இறங்கட்டும் ராஜா ஆண்டவரே. இயேசுப்பா நீர் இவர்களுக்கு ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுப்பா ஒரு பலவீனமாக அல்ல ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஒரு முழுமையான ஆண்டவரே. இயேசுப்பா ஒரு பலம் நிறைந்த ஒரு ஆண்டவரே குழந்தைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க ஒரு ஆவி நிறைவோடு ஆண்டவரை பிறக்க நீர் உதவி செய்யுங்கிறாச்சு ஆண்டவரை. பிரசவ காலத்தில் ஆண்டவரை இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரை நீர் அவர்களுக்கு பலனையும் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ஆண்டவரை இயேசுப்பா கிருபையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒரு வல்லமையுள்ள கரம் பலப்படுத்தட்டும் ஆண்டவரை. இன்னுமாய் ஆண்டவரை தனிகச்சலம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சுதாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஈஸ்வரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுப்பா இதோ மரகதம் ஆண்டி அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தங்கம் ஆண்டி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுப்பா இதோ பாபுராவ் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவே ஹல்லேலூயா ஆண்டவரை. இதோ முருகன் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா இதோ கௌதம் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசுவே முது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே. இயேசுப்பாவுடைய குடும்பங்கள் மீது இருக்கட்டும் ராஜா ஆண்டவரே. இயேசுப்பாவுடைய ரத்தம் ஆண்டவரே இயேசுப்பாவுடைய குடும்பங்களில் பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. இயேசுப்பாவுடைய சுற்றியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீது பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இதோ நாங்கள் பேர் வாசித்த ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களின் மீதும் ஆண்டவரே முது வல்லமை உள்ள விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்ட ராஜா ஆண்டவரே. அப்பா நாங்கள் இவர்களுக்காக ஆண்டவரே எந்த பலவீனத்தோடு நாங்கள் ஜெபித்தோமோ அப்பா எந்த தேவைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோமோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றும் மாறும்படியாக ஆண்டவரே அப்பா எல்லா சூழ்நிலைகளையும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முது வல்லமை உள்ள கிருபைகள் ஆண்டவரே முது இரக்கங்கள் ஆண்டவரே முது பரிபூர்ணம் ஆண்டவரே இயேசுப்பா முழுமையாக ஆண்டவரே இறங்குவதாக ஆண்டவரே ஒவ்வொரு நபர்கள் மீதும் இறங்குவதாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே இயேசுப்பா குடும்ப விசுவாசிகள் மீதும் ஆண்டவரே சபை விசுவாசிகள் மீதும் இறங்குவதாக ராஜா ஆண்டவரே. அப்பா முது வல்லமை உள்ள கிருபைகள் ஆண்டவரை பலப்படுத்திட்டு ஆண்டவரே இது எங்க தேசத்தில் இருக்கிறதா ஆண்டவரே. அப்பா இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கொரோனா வியாதியினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தின் பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரிடத்துல பயன்மைகள் ஆண்டவரே எல்லாம் அச்சு போக நீர் உதவி செய்கிறாச்சு ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களுக்கு ஆண்டவரே தைரியத்தின் ஆவியை கொடுங்கிறாச்சு ஆண்டவரே. என் தேவன் ஒரு இடத்தில் இருக்கும்போது ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களுக்கு பலமுள்ள ஆவி ஆண்டவரே இயேசுப்பா கொடுக்கிறதான தேவன் ஆண்டவரே. இயேசுப்பா நீர் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே பலத்தினுடைய ஆவியை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முது வல்லமை உள்ள காரணம் ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கும் நமக்குமே முக்கிய செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. The name of the Lord be glorified. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on the word of God. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of them who கர்த்தர் are hearing this word. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்போம். Let us hear each and every word that God wants to speak to us. நிச்சயமாக இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Surely I believe that all these words will be a blessing to each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவையும் அபரிவிதமாய் சந்திப்பாராக. May God meet all your needs. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். Let us pray. பரலோக பிதாவே, Our heavenly Father, உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். Lord, we are going to meditate on your word. எங்களோடு பேசும். Lord, speak with us. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். Lord, we believe in your words. இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்திலே In these times, உம்முடைய வார்த்தையை தான் நாங்கள் சார்ந்து கொள்வோம். we only rely on your words. முழுமையாய் நம்பி இருக்கிறோம். Lord, we wholly believe your words. நீர் உம்முடைய வார்த்தையும் எங்களை கைவிடாது என்பதை நாங்கள் நம்புகிறோம். Let your word and you may not forsake us, Lord. எங்கள் நம்பிக்கை விருதாவாய் போகாது. Let our faith be not go in vain. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In ஆமென். Jesus' name, amen. மத்தேயு 13வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். So we are going to meditate on Matthew chapter 13. மத்தேயு 13வது அதிகாரத்திலே In Matthew chapter 13, விதைகளும் களைகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. so here we see about the seeds and the weeds. 7 உவமைகள் அங்கு சொல்லப்பட்டாலும் Even though that chapter comprises of 7 parables, நாம் யாவற்றையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது. so we don't have much time to meditate on all of the parables. அதனால நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் So what I want to meditate is, seeds and weeds. so I want to concentrate on the seeds and weeds. மத்தேயு 13வது அதிகாரம் In Matthew chapter 13, 1 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். let us hear from the verses 1 to 9. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். That same day Jesus went out of the house and sat by the lake. Such large crowd gathered around him that he got into a boat and sat in it, while all the people stood on the shore. Then he told them of many things in parables, saying, a farmer went out to sow his seeds. As he was scattering the seed, some fell along the path. The birds came and ate it up. Some fell on the rocky places where it did not have much soil. It sprang up quickly because the soil was shallow. But when the sun came up, the plants were scorched and they withered because they had no root. Other seed fell among the thorns, which grew up and choked the plant. Still other seed fell on good soil, where it produced a crop 100, 60, or 30 times what was sown. Whoever has ears, let them hear. கவனிப்போம். Let us listen. எல்லா விதைகளும் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுவது இல்லை. So not all the seeds are being sown in good soil. நல்ல நிலத்தில் களைகளும் கதிர்களோடு காற்றில் அசைந்தாடினாலும் களைகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதில்லை. Even though the weeds beautifully go together with the grown up healthy crops, the weeds may not go to the treasure house. களஞ்சியம் என்பது பரலோக ராஜ்யத்தை நமக்கு காட்டுகிறது. So when we say about the storehouse, it mentions about the heaven. பரலோக ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்வது நமக்கு தேவையான ஒன்று. So we need to understand about the kingdom of heaven. அது நல்ல வசனத்தை வாசித்து தியானிப்போம் என்றால், So when we start to read good verses and meditate, பரலோக ராஜ்யம் அதற்காக போராடுகிறவர்களுக்கு சொந்தமான ஒன்றாய் மாறுகிறது. so the kingdom of heaven belongs to those who struggle and strive to reach there. மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனத்திலே In Matthew chapter 11:12 11 verse 12, யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பலசாலிகள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். so it says that those who struggle will reach the heavenly kingdom. அதாவது உலகம் பரலோக ராஜ்யத்தினால் நிரப்பப்பட வேண்டும். So the world should be filled with the kingdom of God. நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பெரிய விருப்பம் தான். So all of our wish is also that. அது உலகத்தை நிரப்ப போவதற்கு முன்னால நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். Before the kingdom of heaven fills
this earth, it should fill our hearts. அதுக்காக தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக வருவதாக வருவதாக. So that's why our prayer should be, let thy kingdom come, let thy kingdom come, let thy kingdom come. சபையார் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? Let all the people of God who is hearing this sermon with me, can you say it with me? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let thy kingdom come. இந்த இடத்துல விதைக்கிறவனை பற்றிய ஒரு உவமை சொல்லப்பட்டு இருக்கிறது. Here we see about a man who sows the seeds. முதலாவது இந்த உவமையை திரளான ஜனங்களுக்கு பகிரங்கமாக இயேசு கூறுகிறார். So this parable was told to a multitude of people. இரண்டாவது முறையாக சீஷர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையிலே சொல்லப்பட்டது. And the second time it's only said to his disciples. அப்படி சீஷர்கள் என்ன இயேசுவின் இடத்துல கேட்டார்கள் என்றால், So what was these disciples asking to Jesus about this parable? ஜனங்களிடத்திலே ஏன் உவமைகளை பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். So these disciples were asking to Jesus, why are you speaking to people with parables? மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்தை கவனித்தால், When we look to the verse 19 in the chapter 13 of Matthew, ஜனங்கள் உணராதிருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். here Jesus says that the people are not feeling or sensing anything what I want to tell. ஜனங்கள் உணராமல் இருப்பது இயேசுவுக்கு இருந்த ஒரு ஆறாத ஒரு காயம் போல இருந்தது. Because the people were not able to feel what Jesus wants to convey, that made a wound in the heart of Jesus. உணராவிட்டால் பரவாயில்லை என்று ஊழியத்தை அலட்சியமாக்கி கொண்டு இயேசு போகவில்லை. Jesus doesn't leave those things that people can't understand, but Jesus made it a point so that the people may understand what he wants to tell. நல்லா கவனிங்க. Listen to me carefully. உணர்வு வரும் வரை வார்த்தை நம்மை பதம் பார்க்காவிட்டால் அது வார்த்தையாவே இருக்காது. If the word of God will if it does not make a sense to us, then the word of God is of no use in our life. மத்தேயு 13வது அதிகாரம் In Matthew chapter 13, 10 லிருந்து 18 வரை எடுத்து வாசிப்போம் என்றால், when we read the verses from 10 to 18, ஜனங்கள் உணராததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. here we could see about the people who doesn't have any sense or feeling of what Jesus was telling. இதே வசனத்தை ஏசாயா 6வது அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். We could see about this same verse in the book of Isaiah chapter 6 verse 9 and 10. இந்த உணராதவைகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டார். Even Isaiah has told many times about people being senseless. இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் புதிய ஏற்பாட்டிலே 6 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. So the prophecies in the book of Isaiah has been mentioned in this book in the New Testament for more than 6 times. கடைசி என்ன நடக்கிறது என்றால், At last what happens? ஜனங்கள் உணராததினால் நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. Because the people were senseless, the judgment was on the people. நோவாவின் காலத்தில் நடந்ததை பார்ப்போம் என்றால், When we see about the time of Noah, what happened, அதையும் மத்தேயு படம் பிடித்து காட்டுகிறார். even that picture Matthew brings to light. மத்தேயு 24வது அதிகாரம் 37 லிருந்து 39 வரை In the book of Matthew chapter 24 verse 37 to 39. அதாவது வெள்ளம் வரும் வரை ஜனங்கள் உணராதிருந்தார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. Till the flood came, the people were living without a sense, or they were living senseless. அழிவு தன்னுடைய அருகாமையில் வரும் வரை உணராமல் இருந்தார்கள். They were senseless till the destruction was so near to them. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 லிருந்து 7 வரை வாசிப்போம் என்றால், In the book of 2 Timothy chapter 3 verse 1 to 7. உணராதவர்களுடைய வீட்டிற்கு தேவபக்தியின் வேஷம் எளிதில் நுழைந்து விடுமா. So those people who are senseless, in those houses the ungodly can enter very easily. நாம் உணர்வடைவதற்காக To make us feel or to bring us to sense, the ungodly can easily enter. இந்த உவமை ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். So during the starting of this parable, the verse says there was a sower who started to sow. இந்த உவமை எப்படி சொல்லியிருக்கணும் என்றால், How should have been this parable being said? ஒரு ஊரிலே ஒரு நிலம் இருந்தது. So Jesus would have started like there was a country. ஒரு விவசாயி இருந்தான். There was a farmer. அப்படிதான் சொல்லியிருக்கணும். That's how the story should
have gone by. பைபிள் ஒன்றும் கதை புக்கு இல்லை, But Bible is not just a story book. நம்மை வாழ வைக்கிற புத்தகம். This is a book which gives us life. விதைக்கிறவன் புறப்பட்டான், Jesus just says a sower went to sow. ஆனால் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. But he says some seeds fell on the pathway. வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை எப்படி சொல்லுகிறது என்றால், What does the seeds that symbolizes that were on the pathway? வசனத்தை கேட்டும் உணராதவர்கள். These are people who hear the word of God but they don't feel. பிளாட்ஃபார்ம் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. We may also say them as platform Christians. அதாவது இன்னும் நல்லா சொல்லணும்னா வாழ்க்கையில ரொம்ப அவசரப்படுகிறவர்கள். And in other words, we may say that people who are in a hurry. என்னுடைய ஊழியத்துல நான் நிறைய பார்த்தது என்னவென்றால், In my own ministry life, what I have seen is, ஐயோ அவசரப்பட்டுட்டானே அப்படின்னு ஓடி போய் காப்பாத்துறதுக்குள்ள பிசாசு அந்த விதையை தூக்கிட்டு போயிடுவோம். so when we are in a hurry to save someone, then that in that second devil will come and pick out the seed from them. கேட்டும் உணராததுனால Because even after hearing, they do not have any feeling. வாழ்க்கையில ரொம்ப அவசரம்னு அவங்களை உணர்த்துகிறது. So these hurry in their life, the swiftness in their life make Satan to pick out all the seeds. அடுத்த சில விதைகள் கற்பாறையில விழுந்தது. Or the second seeds fell on a rocky place. மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை. This is a Christian life in a very outward manner. முயற்சி செய்யாத கிறிஸ்தவனை காட்டுகிறது. It is a Christian who doesn't strive hard. ஆழம் போவதற்கு விரும்புவதே கிடையாது. They doesn't want to go deep. லூக்கா 8வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தால், In Luke chapter 8 verse 6 says, ஈரம் இல்லாததினால் இது உலர்ந்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. here the verse says, because of the lack of water content, the plant dried out. முயற்சி செய்யாததால் அவைகள் ஆழத்திற்கு போகவில்லை. Because those seeds did not strive hard, they could not go deeper. சந்தோஷமா இருப்பாங்க, They may be happy. நம்மோடு கூட இணைந்து பாடல்களா பாடுவாங்க. நிறைய விசுவாசிகள் இப்படி இருப்பாங்க சபையில. There are many believers who stand with us, who sing with us. ஆனா நல்லா வாழணும்னு கொஞ்சம் முயற்சி பண்ண மாட்டாங்க. But they don't struggle hard to live well. ஆனா எவ்வளவு ஜாய்ஃபுல்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். So when they are joyful, they are very enjoying those times. இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தால், So when we look to this verse keenly, வேர் இல்லாததுனால உபத்திரவமும் துன்பமும் அவர்களுக்கு பெரிதாக தெரியுமா? because of the lack of fruits, the frustrations and the bad things that comes to their life becomes a big issues of their life. சபையில வேர் கொண்ட விசுவாசிகளை பார்த்தால், When we see believers who have rooted in the church, என்ன உபத்திரவம் துன்பம் வந்தாலும் அசையவே மாட்டாங்க. whatever problems they may face, they won't be shaken. என்ன போராட்டம் வந்தாலும் தங்கள் முதுகை தேவனிடத்திற்கு காண்பிக்க மாட்டாங்க. Whatever struggle may come to their life, they never show their back to God. மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. But don't ever live outwardly showing life. அடுத்த சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே சிந்தப்படுகிறது. So the third kind of seeds were sown in the place of thorns. கண்ணிருந்தும் தரிசனம் இல்லாத கிறிஸ்தவனை இது காட்டுகிறது. So these symbolizes people who have eyes but do not have vision. சில சபை மக்களை நான் பார்த்திருக்கிறேன். I have seen some believers in other churches. சபைக்கு தொடர்ந்து வர They may say, I have come to church every week. வசனத்தை தொடர்ந்து கேக்குறேன். I'm hearing the word of God every week. ஆனா என் கஷ்டம் மாறலையே அப்படினு சொல்லுவாங்க. But they say my problem has not yet ended. காரணம் என்னன்னு சொன்னா, What is the reason? உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் அவர்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். Because the worldly pleasures and the riches of this world and the worldly burdens make them not grow up. தரிசனம் இல்லாதவர்கள். Because they don't have any vision. அதாவது சபை குறித்தோ வார்த்தை குறித்தோ ரொம்ப கவனம் இல்லாதவர்கள். They are not so careful about church or the word of God. இப்படிப்பட்டவர்களிடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். So we need to be careful with these people around us. சில நல்ல ஜெபிக்கிறவர்களை கூட இவர்கள் அசைத்து விடுவார். Sometimes these people may also disturb the prayerful people also. அடுத்தது நல்ல நிலம் என்று எழுதப்பட்டிருக்கு. So the last thing is the good soil. இங்கு யார் பலன் கொடுக்கிறார்கள் என்றால், Who are
the ones who is giving good fruits. கேட்கிறவனும் உணர்கிறவனும் என்று எழுதியிருக்கிறது. Here it says all those who hear and feel. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது When James writes in his epistle, முதல் அதிகாரம் 21 22 வசனத்திலே in chapter 1 verses 21 and 22 in the book of James, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார். he says accept the word of God with love. லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே In Luke chapter 8 verse 15, உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே வசனத்தை காத்துக்கொண்டு பலன் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. so we need to safeguard the word of God inside our hearts and we should give fruits. மத்தேயு 21வது அதிகாரம் 43வது வசனத்திலே In Matthew chapter 21 verse 43, தேவ ராஜ்யம் கனி கொடுக்கிறவர்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது என்று it எழுதப்பட்டிருக்கிறது. says the kingdom of God is given only to the people who bear fruits. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை தாங்களே கெடுத்துக் கொண்டதால் ஆசீர்வாதம் கைமாறி போனது. So the Jews were misguided from the blessing because they were not able to bear fruits. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்றால் What is the best example for மத்தேயு this? 25வது அதிகாரம் 24வது வசனத்திலே In Matthew chapter 25 verse 24, எஜமானினிடத்தில் இருந்து ஒரு தாளந்தை வாங்கினவன் சொன்ன சாக்குப்போக்கை இது காட்டுகிறது. so it says about a man who received single penny from his master and he said many things to escape from the judgment. எஜமானினிடத்தில் என்ன சொன்னான் என்றால் What did he say to his master? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று சொன்னார். He says to his master that you are a man who harvests from the place where you have not planted. தரிசனம் இல்லாத ஒரு இடத்துல எதுவும் பழுகி பெருகாது என்பதை இது காட்டுகிறது. So this incident shows the people without vision may not be fruitful. சோம்பல் ஆவி அதிகமாய் வேலை செய்ததால் Because the spirit of laziness was in him. நீங்க கொடுத்ததனா பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னானே தவிர He said, I safeguarded what you gave to me. அதனால எந்த லாபத்தையும் அவன் சம்பாதிக்கல. But he did not gain any profit from that. நல்ல எஜமானுக்கு ஒரு நல்ல ஒரு அடிமை ஒருவன் இருந்தால் If a good master has a good servant, எஜமான் சொல்லாமலேயே அவனுடைய அதாவது யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று அறிந்து கொள்வான். the servant, if he is a good servant, surely he will understand what his master expects from him. உதாரணத்துக்கு யாத்திராகமம் 21வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே So for example, we could see the book of Exodus chapter 21 verse 6 and 7. எஜமானின் அன்பிற்காக தங்களையே ஒப்புக்கொடுத்த அடிமைகளை இங்கு நாம் பார்க்கலாம். Here we see about people who gave themselves for their master's faith. அடிமைகள் 6 வருஷம் எஜமானனை சேவித்த பிறகும் The slaves who have served their masters even for many years, 7வது வருடத்தில் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தாலும் even after getting delivered after 7 years, எஜமானனை விட்டு போக மனதில்லாத அடிமைகள். they don't have heart to leave their good masters. கீழ்ப்படிந்து ஒரு எஜமானனுக்கு வாழ்ந்த அதாவது ஒரு அடிமையை வேதாகமம் இவ்வளவு அழகா விவரிக்கும் என்றால், So if the Bible expresses a servant in such a way, இந்த எஜமானனை ஏமாற்றுகிற இவனை விட்டு வைக்காது வேதாகமம். so even the bad servant may also be projected by இந்த the Bible. எஜமானனை ஏமாறாதது போல இயேசுவும் ஒரு நாள் ஏமாறவே மாட்டார். Like this master who has not been cheated, Jesus will also not be cheated. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். கடைகளை குறித்ததான உதாரணங்களை பார்ப்போம். So we see examples about weeds from the Bible. மத்தேயு 13வது அதிகாரம் 36வது வசனத்திலே In Matthew chapter 13 verse 36, சீஷர்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ளணும்ன்ற வாஞ்சை வருகிறது. the disciples want to learn many things. கலைகளை பற்றி கேட்கிறார்கள். They want to learn about weeds. ஒரு 3 குறிப்புகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். I just want to say about 3 things. கலைகள் என்ன செய்யும்? What does weeds do? மத்தேயு 16வது அதிகாரம் In Matthew chapter 14, 16 chapter 16, 21 ல இருந்து 23 வரை 21 to 23. From that time on, Jesus began to explain to his disciples that he must go to Jerusalem and suffer many things at the hands of the elders,
the chief priests and the teachers of the law, and that he must be killed on the third day be raised to life. Peter took him aside and began to rebuke him. "Never, Lord," he said, "this shall never happen to you." Jesus turned and said to Peter, "Get behind me, Satan. You are a stumbling block to me. You do not have in mind the concerns of God, but merely human concerns." அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், "ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை" என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, "எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்" என்றார். இந்த இடத்துல பேதுரு குழம்பி போயிருக்கிறார். Here we see Peter was confused. ஒரு தானியம் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டும். A seed should reach the storehouse. இந்த உபதேசம் பேதுருவுக்கு புரியல. But this doctrine was unable to be understood by Peter. கலைகள் என்ன செய்யும் என்றால், What does weeds do? தெய்வீக நோக்கத்திலிருந்து நம்மை திசை திருப்பும். It distracts us from the godly things. பேதுருவுக்கு என்ன ஆசைன்னா, What was the wish for Peter is, forever tent பூமியிலே போடணும்னு ஆசை. he wants to create a forever tent in this earth. சிலுவையும் பாடுகளும் பிடிக்கல. He doesn't like the Calvary and the sufferings of Calvary. விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது பலன் கொடுக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. But the Bible says if a seed does not fall into the ground and dies, it cannot bear fruit. இயேசுவுக்கோ தான் பலன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. But Jesus had a passion to be fruitful. நிறைய பேருக்கு சிலுவையும் பாடுகளும் இன்னும் பிடிக்காது. Till now, many people of God does not like Calvary or the sufferings. உலகம் தான் ரொம்ப பிடிக்கும். They love the world. உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஆசாபாசங்களும் ரொம்ப பிடிக்கும். They love all the earthly things and worldly things so much. நான் ஒண்ணே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். I just want to say one thing. இந்த உலகத்தை விட 12 மடங்கு அழகானதுதான் பரலோகம். Heaven is so much beautiful than this earth. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அங்கு பெரிய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நமக்காக இருக்கிறது. Unimaginable joy is there in the heaven. எந்த இடத்திலேயும் இயேசு தன்னுடைய சீஷனை பார்த்து பின்னாக போன்னு சொல்லவே இல்லை. In any of the places before, Jesus had never said to his disciples to go back. ஆனா பேதுரு இந்த ஒரு வார்த்தையை வாங்கினார். But Peter received this word from Jesus. பாக்கியவான்னு பேர் வாங்கினா. He also received a word of blessing, like he is a blessed one. ஆனா இந்த இடத்துல நீ எனக்கு இடரலா இருக்கிறாய்ன்னு ஆண்டவர் சொல்லி. But here Jesus says you are not a good stone. நிறைய குழப்பம் இந்த உலகத்தை குறித்தே இருந்துகிட்டே இருந்தா, If we have lot of confusions regarding the earthly things always, நாம் உண்மையிலே ஒரு நல்ல நிலத்துல ஒரு குழப்பவாதிகளா தான் இருப்போம். we may be a people of confusion in a good land. நல்ல சபையில ஒரு குழப்பவாதியா தான் வாழ்வோம். We may live as in a good church as a people of confusions. நிறைய குழப்பவாதிகள் தங்களுடைய குழப்பத்திலே இருந்து மடிந்து போயிருக்கிறாங்க. Some people who have lived and died with these confusions இந்த குழப்பத்திலிருந்து வெளில வரணும். come out of these confusions. இரண்டாவது, இந்த கலை என்ன செய்யும் என்றால் What this weed does, the second point is, ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே in Romans chapter 16 verse 17 it says, உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளை இடரல்களை உண்டாக்குகிறவர்களை விட்டு விலகு, எச்சரிக்கையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. So it says in Romans chapter 16:17, I urge you, brothers and sisters, to watch out for those who cause divisions and put obstacles in your way that are contrary to the teaching you have learned. Keep away from them. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். So Bible says we must be careful with those people. கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். We must be beware of false teachers. நம்மை பிரித்து விடுகிற காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். So we must be beware of those things that separate us.
இன்னைக்கு அதெல்லாம் விட்டு விலக முடியாது அப்படின்னு பெரிய வாக்குவாதங்கள் செய்கிறவங்கள பெருகிட்டாங்க. So nowadays there are people who argue that we cannot separate from these people. இதை நான் ஒரு சிறந்த ஒரு சின்ன உதாரணத்தோடு இணைத்து பேச விரும்புகிறேன். So I just want to combine it with a good example. சில நேரங்கள்ல Sometimes நம்முடைய உயிர் நண்பன், our very best friend, அதாவது சில நேரங்கள்ல இயேசுவினுடைய அன்பு பொங்கி வரும்போது, when God's love overflows in our life, அவனுடைய அன்பு ரொம்ப பொங்கி வரும். and the best friend's love also overflows. அதாவது ஆண்டவரை விட்டே பிரிக்கிற அளவிற்கு அவனுடைய அன்பு அதிகமாக வேலை செய்யும். So sometimes the love we have for our friend overflows than the love for God. அந்த உயிர் நண்பனுடைய பாசம் அப்பதான், அதாவது ஆண்டவருடைய அன்பு அதிகமாக இவனும் நம்மளை பிரிப்பதற்கு அதிகமாய் செயல்படுவான். So when we start to get very closer to Jesus, and also this friend tries to be very closer to us so that we get separated from God. நண்பர்கள் வேணாம்னு சொல்லல. I'm not against friends. எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. I do have good friends. ஆனா நண்பர்கள் ஒரு நாளும் இயேசுவை விட மேலான இடத்திற்கு வரவே மாட்டாங்க. But no single friend can come to a place where Jesus is. அந்த ஒரு பாசம் என்னை இயேசுவை விட்டு தூர பிரித்து விடவே முடியாது. So the love of a friend cannot separate me from the love I have for God. நான் உண்மையான அன்பு அந்த நண்பன் மேல வைத்திருந்தேன் என்றால், If I have kept a true love on my friend, என்னுடைய நட்பு என்னுடைய தியாகம் அவனை ஒவ்வொன்றாய் மாற்ற வேண்டுமே தவிர, all the love I have for him should change him to a better person. என்னை இயேசுவை விட்டு பிரித்து விடக்கூடாது. But it should not change me by separating me from my God. மூன்றாவது உதாரணம், A third example, ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே, in Romans chapter 13 verse 11, நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. here it says, wake up from your sleep. கன நித்திரையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். We are filled with drowsiness. ஆத்துமாவை நித்திய ஜீவனை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கிறோம். We are sometimes careless about our soul and the eternal life. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே, In 1 Thessalonians chapter 5 verse 6 and 7, தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு புத்தி சொல்லப்படுகிறது. here it says, be clear. கலை என்ன செய்யும் என்றால், What does this weeds do? கன நித்திரை நமக்குள்ள கொண்டு வரும். It gives us a deep sleep. அதாவது நம்ம தூங்கணும்னு சொன்னா, If we sleep, மத்தேயு 13வது அதிகாரம் 25ல இருந்து 30 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. when we read from Matthew 13 to 25 to 30, தூங்கும்போது சத்துரு களைகட்டை விதைக்கிறான். this verse says, when you are sleeping, the devil sows the weeds. தூங்குகிறவர்களால் தங்கள் பக்கத்துல வருகிற ஆபத்தை உணர முடியாது. People who are always sleepy may not know what enemy is going to do or how the enemy is coming near them. நம்மாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்முடைய தூக்கம், So the sleep that it's not under our control, அழிவின் விளிம்பிற்கு கொண்டு போய் விட்டுவிடும். even that sleepiness may get us to the end of destruction. ஒரு குடிகார படகோட்டி ஒருவன் இருந்தான். There was குடிகார alcoholic who was riding a boat. அதாவது தன்னுடைய படகு ஓட்டிட்டு வந்துட்டு நல்லா தண்ணி அடிச்சிட்டு ஒரு ஆத்து கரை ஓரமா தன்னுடைய படகை இழுத்து கட்டிட்டு நல்லா தூங்கிட்டான். A man who was fully drunk, he was riding a boat. He came to the shore, tied up his boat, and he was sleeping. அந்த ஆரோட முடிவு ஒரு நீர்வீழ்ச்சி. But the end of that river was a waterfalls. இவன் குடிகாரன் நல்லா கட்டி இருக்கிறேன்னு தூங்கிட்டான். This man who was fully drunk thought he has tied his boat tightly to the shore. ஆனா கட்டு அவிழ்ந்து போச்சு. But the tied up rope got loose. கரையில இருந்த நிறைய பேர் கத்தி பார்த்தாங்க. All those who were in the shore were shouting. குடிகாரனுக்கு சொல்லவா வேணும்? We know about the people who are drunk. இப்படி ஒரு நித்திரமாயிருக்கும். He was so drowsy. அந்த நீர்வீழ்ச்சியில விழுந்து காணாம போனான். The boat with him, he was sleeping in the boat. The boat went and fell down there and he died. சரி, இதையாவது விடுங்க. If we can even leave this. போன வாரம் போன்ல ஒரு மெசேஜ் வந்தது. Last week I got a message in my phone. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருடுறதுக்கு குதிச்சிட்டான்.
a thief went into a house to steal something and he jumped inside the house. குதிச்ச வேகத்துக்கு அவ்வளவு பசியா. As soon as he jumped into the house, he was so hungry. வீட்டுல திருடுறத மறந்துட்டு He forgot stealing in the house. அங்க வச்சிருந்த சிக்கன் குழம்ப There was chicken curry in that home. நல்ல சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு He took all the food and the chicken curry. மொட்டை மாடியில போய் வச்சு He went to the terrace. நல்லா சாப்பிட்டுட்டு He ate well. அங்கேயே படுத்து தூங்கி இருக்கான். He slept well. காலையில ஒர்க் அவுட் பண்ண மாடிக்கு எழும்பி போனா The owner of the house went up to the terrace to work out in the morning. சிக்கன் வாசனை எப்படி மொட்டை மாடியில வருது? He was thinking, how does the chicken curry smell comes in my terrace? அந்த ஒர்க் அவுட் பண்றவனாலே அவ்வளவு அடி வாங்கிருக்கு. And he received much beatings from the man who came to work out. தப்பி ஓட முடியல. He was unable to escape. கிராமமே சூழ்ந்துருச்சு. The whole village surrounded him. தூக்கத்தை நம்பி Believing in his sleep, கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. he is now counting bars. இப்படிதான் முடிஞ்சிரும். That's how our life may end. சத்துரு களைகளை விதைக்கிறார். Satan is the one who sows the weeds. இது விழித்துக் கொள்ள வேண்டிய காலம். This is the time to be awake. விழித்துக் கொள்ளுங்கள். Be awake. சபையோர்களே, All the people of God, தூங்குனது போதும். enough of your sleep. தூங்காதவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All those who are not sleeping, shout an hallelujah. இதே சபையா இருந்தா நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க. If it is a church, we would have heard some hallelujahs. தூங்குகிற காலம் இல்ல. This is not a time to sleep. கபசுர குடிநீரை குடிச்சிட்டாது எழும்பிடுங்க. Yeah, drink the potion that's good for this virus and wake up. நாம எழும்பினாதான் இந்த வைரஸை விரட்ட முடியும். Until we rise up again, we cannot cast out this virus. சபை எழும்பாவிட்டால், If the church does not rise up, எழுப்புதல் வராது. there will be no revival. சபை எழும்பாவிட்டால், If the church does not rise up, எதிர்காலம் இல்லை. there is no future. ஜனங்கள் எழும்பாவிட்டால், If the people does not rise up, தேபோரால் எழும்பாவிட்டால், if the Deborah doesn't rise up, கிராமங்கள் பாழாய் போகும். then the villages will be spoiled. எழும்பு எழும்பு சீயோனே, Rise up Zion, உன் வல்லமையை தரித்துக்கொள். wear your power. இது தூங்கிக் கொண்டிருக்கிற காலம் This அல்ல. is not the time to sleep. இது தூங்கிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. This is not the time to sleep. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ Those who wait in the Lord புது பலன் அடைந்து renew their strength. சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதியிருக்கிறது. They will rise up with your wings. கர்த்தருக்கு காத்திருந்து எழும்புங்கள். So wait for the Lord and rise up. ஏசாயா 51 அதிகாரம் 9வது வசனத்திலே In Isaiah chapter 51 verse 9. எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே பலன் கொள் என்று எழுதியிருக்கிறது. So it says, rise up God's people. அதாவது நாம எழும்பினால்தான் Until we rise, வலு சர்ப்பத்தை வதைக்க முடியுமா? we can destroy the serpent. நாம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா? We are like the seeds that are sown in a good 30, soil. 60, 100 பலன் கொடுக்கிறவர்களா? Like the seeds which gives forth fruit of 30s, 60s and 100s. இந்த உலகத்திலே தேவ ராஜ்யத்தை கொண்டு வருகிறவர்களா? The people who bring the kingdom of God into this world. கர்த்தருக்காக வேலை செய்கிறவர்களா? People who work for God. துணிச்சலோடு நிற்க வேண்டும். Those with courage. எந்த போராட்டத்தையும், Whatever problems comes எந்த into பிரச்சனையையும் whatever situations come துணிவோடு into எதிர்கொள்ள வேண்டும். face it with courage. இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க. Do not till now be sleepy. சபைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது தான். The church may be locked, நாம தூங்கி கொண்டு இருக்க கூடாது. but that's not an excuse to sleep at your home. சீக்கிரம் சபையாய் கூடி வர போகிறோம். Let us gather again as a church soon. ஒரு நாள் நாம் விதைத்ததெல்லாம் அறுக்கத்தான் போகிறோம். Surely we are going to harvest whatever we have sown. இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். I want to tell these last things. ஆபகுக் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே Habakkuk chapter 2 verse 7. பாபிலோனுடைய பேரரசிற்காக ஒரு செக் வைக்கப்பட்டது. There was a hindrance for the kingdom of Babylon. நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பெரிய பெருமை. Nebuchadnezzar had a big pride in himself. நிறைய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க. He has destroyed lots and lots of kingdoms. நிறைய ராஜ்யங்களை தங்களை அடிமையாக்கிட்டாங்க. So this Babylonian kingdom has got lot of kingdoms as their slaves. இந்த ஆபகுக்ல எழுதப்பட்டு இருக்கிறது. In this book of Habakkuk. அது வாசிச்சா நல்லா இருக்கும். ஆபகுக் 2:7.
Will not your creditors suddenly arise? Will they not wake up and make you tremble? Then you will become their prey. உன்னை கடிப்பவர்கள் சடிதியாய் எழும்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ, நீ அவர்களுக்கு சூறையாகாயோ. அதாவது நேபுகாத்நேச்சாருக்கு என்ன பெருமைனா, What was the pride of this king Nebuchadnezzar? யாரும் நம்மளை அழிக்க எழும்பி வரவே மாட்டாங்க. He thought there is no one who will rise up to destroy me. நாம அடிச்சதுதான். He thought if I bet someone, that's all, they are once and for all gone. இப்படிப்பட்ட நினைப்பிற்கு ஆபகுக் சொன்னது என்னன்னா, So for these thoughts of Nebuchadnezzar, what does Habakkuk answers? உன்னை அழைக்கழிக்கிறவர்கள் எழும்பி விட்டார்கள். He says there are people who are rising up to destroy you. பேராசையினால கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் இப்ப காலியாக போகுதுன்னு சொல்றாரு ஆபகுக். So Habakkuk says because of your greediness, all your treasures are going to be lost. மேதிய பெர்சிய பேரரசை வச்சு ஆண்டவர் இந்த நேபுகாத்நேச்சார் விதைத்ததை அறுக்க வைத்தார். So with the kingdoms of Media and Persia, God allows these people to destroy Nebuchadnezzar. நாம விழித்தால் தான் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொள்ள முடியும். Until we are awake, then only we can receive all those which are lost. நாம தூங்கினா சத்துரு களைகளை விதைத்து விடுவார். If we are sleepy, then Satan will sow all the weeds. விழித்துக் கொள்வோம். Be awake. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாயிருக்கும். Let us be a good seed sown in a good soil. வாழ்க்கை முழுமையா அர்ப்பணிப்போம். Let us commit our lives wholly. நிச்சயமா கர்த்தர் தன்னுடைய பலனை தருவார். Surely God will reward us. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. அர்ப்பணத்தோடு ஜெபம் பண்ணுங்க. Let us pray with commitment. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. Pray with the Spirit. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. Commit yourself and pray. சில விதைகள் Some seeds வழி அருகே விதைக்கப்பட்டது. were sown in a pathway. வாழ்க்கையில் அவசரப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. There are many people who are so in a hurry. நல்ல நிதானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. Ask God to give a steadiness in your life. சில விதை கற்பாறையில விதைக்கப்படுகிறது. Some seeds were sown in a rocky place. மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். It's just an outward life. இயேசுவே, Jesus, நான் ஆழத்துக்கு போகணும்னு கேளுங்க. Lord, I want to go deeper with you. சில விதைகள் முள்கள் நடுவிலே மாட்டிக்கொள்ளுகிறது. Some seeds fell among the thorns. தரிசனம் உள்ளவர்கள் தரிசனம் இல்லாத ஒரு நடுவிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். Sometimes people with vision are put in a place where people without visions. இயேசுவே, Jesus, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் whatever struggles I face, என் தரிசனத்தை நான் விட்டுட கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. Lord, ask me not to lose my vision. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் Whatever struggles comes என்னுடைய my way, அபிஷேகத்தை இழந்து போக கூடாது Lord, ஆண்டவரே. I should not lose my anointing. என்னை அனல் மூட்டி எழுப்பும் ஐயா. Lord, make me a fire. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. Let us be filled with the அந்நிய Spirit. பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. Speak in the tongues. நீங்க பேச பேச பரலோகம் இறங்கி வரும். And as you go on speaking, நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. open up your இருதயத்தை mouth. திறந்து ஜெபம் பண்ணுங்க. Open up your heart. எங்களை நிரப்பும் ஐயா. Lord, fill us. எங்களை நிரப்பும் ஐயா. Lord, fill us. களைகள் பிடுங்கப்படட்டும். Let all the weeds be plucked out. தெய்வீக நோக்கத்திலிருந்து எங்களை திசை திருப்புகிற களைகள் பிடுங்கப்படட்டும். All the weeds that distracts us from the godly plan be plucked out from our life. பிரிவினைகளை இடரல்களை உண்டாக்குகிறவைகள் எங்களை விட்டு பிடுங்கப்படட்டும். All those weeds which create bad things in our life be plucked out. கனநித்திரை கொண்டு வருகிற களைகள் பிடுங்கப்படட்டும். The weeds which put us to deep sleep may be plucked out today from our சத்துரு life. விதைத்த களைகள் பிடுங்கப்படட்டும். All the weeds that Satan has sown in our mind be plucked out. நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களா மாறணும் ஆண்டவரே. Let us be people who gives reward and பலன் fruits. கொடுக்கிறவர்களா மாறணும் ஆண்டவரே. Help us to be fruitful, Lord. வீணா ஓடக்கூடாது. Lord, we should not run in vain. வீணா வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாது. We should not sit at home idly, Lord. வீணானவைகளை புலம்பிக் கொண்டு இருக்க கூடாது. We should not be people who always worries about something. உம்மை ஆராதித்துக் கொண்டு பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. Lord, we should be fruitful worshiping you, God. எங்களை நிரப்புங்கப்பா. Lord, fill us. உம்முடைய ஓமையினால் உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க. Lord, fill us with your word. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க. Fill us with your spirit, Lord. சபையார் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. Let each and everyone who are hearing this word be filled with your spirit. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. Each and every
everyone who are hearing this சிறு பிள்ளைகள் message. வாலிபர்களை நிரப்புங்க. There may be kids or young people or older people, சிறு Lord. பிள்ளைகள் வாலிபர்களும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காணட்டும். Let all the young people may have visions and dreams, Lord. அவருடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்ட களைகளை எடுத்து விடும் ஐயா. Lord, pluck out all those weeds that have been sown in their lives. கிரியை செய்யுங்க ஆண்டவரே. Lord, manifest. எங்க வாழ்க்கை முழுவதுமாக We அர்ப்பணிக்கிறோம். commit our lives. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.